அக்ரிமெண்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ள அக்ரிமெண்ட் இதுதான். அதனால் இதில் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் அவங்க பிடிக்கிற நெல்லுக்குள்ள அரிசி தமிழ்நாடு அரசு வாங்கிக்கும். அப்போ அது நம்மளுக்கு வந்து அந்த அரிசி தான் வரும். இல்லை நம்ம நம்ம ஆதரவு நிறையா இருக்கு. இதுதான் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அதுதான். ஏன் என்சிசி வந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன நமக்கு அந்த எக்ரிமெண்ட் அந்த இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ரிமெண்ட் போடுற முதல்ல விவசாயிகளுக்கு நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை ஒரு 10 நாள் வந்து 20 நாள் ஒரு மாதம் உடன்படிக்கை வாய்ப்பு வந்து அப்புறம் நம்ம ரெக்கார்ட் வாங்கணும். என்ன வாங்கணும்? நீ தான் விவசாயிகிட்ட ஆமாம், நீ தான் அந்த நிலத்தை வந்து அடங்கல் வாங்கணும், நீ தான் அந்த முதலாளியாக செட்டாக வாங்கணும். இந்த 3 வாங்கி நம்ம கொடுத்து அதை வந்து ஆள் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க. முதல் வந்த விவசாயி 2வது விவசாயி போடும்போது நம்ம ஒரு 20 நாள் ஒரு குற்றாங்க, 20 நாள் 30 நாள் கூட ஆகலாம், 30 நாள் 40 நாள் ஆகலாம், இப்போ 90 நாள் ஆச்சு. இப்போ அந்த உடன்படிக்கை நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு அந்த உடன்படிக்கை பிரகாரம் ஏன் அந்த பதை வந்து நீங்கள் வந்து நம்ம கலெக்டர் மூலயமா நம்ம மூலயமா ஒரு படம் பண்ண கொடுக்குறாரு? அதாவது நல்ல கேள்வி சொல்லிக்கிறதுக்கு அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி நம்ம குடோனை டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அது பேமெண்ட் கொடுக்கறதுக்கான சட்டத்தில் இடம் இருக்கே தவிர அரிசி குடோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா என்சிசிக்கு பேமெண்ட் பண்ண முடியாது. அது சட்டத்தில் இடம் இல்லை. இப்போ இந்த நெல்லாம் கூட்டி சொல்லுங்க, கவர்மெண்ட் மத்திய அரசோட திட்டம். மத்திய அரசு வந்து கூட்டி சொல்லுங்க, மத்திய அரசோட ஆர்டர் இல்லை. நம்ம மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் மத்திய அரசு போயிடுமா? இல்லை கேட்டால் பதில் அப்படி பிரச்சனை நம்ம வந்து நெல் கொடுக்கணும். விவசாயி நெல் கொடுக்கணும். விவசாயி வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம வந்து தமிழ்நாடு. இப்போ நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். நம்ம ஒரு ஒப்பந்தம் மாநில அரசு ஒப்பந்தம் இருக்கு. நம்ம அவருக்காக மட்டும் பிரச்சனை 1300 குடும்பம் அந்த பாதிக்கப்படும். 1300 குடும்பம் 45 ரூபா பணம் வேணும். எல்லாருமே வந்து விவசாயத்தை நம்பி அதை நம்பி வாழ்றவங்க இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். 4ஆம் தேதி ஸ்கூல் தரேன். இல்லைன்னா அவனுடைய எதிர்காலம் பாருங்க, எஜுகேஷன்லாம் அவங்க எதிர்காலம் பாலாகும். இவங்க பூராமே நிலைமை கரெக்டாக சொல்லுவேன். 3 பேர் பேசி ஆதரவு